நீங்க பேசுறது எதுவும் கேட்கல. ஓ சரி, ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் அகெயின் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், ஓகேவா? ஸோ நான் எங்க இருந்து எனக்கு நெட் இதாச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், அந்த ஓகேவா? இது சொல்லிருந்தீங்கல்ல, பட்டனுக்கு ஷேடோ வைக்கலாம். இல்ல வரேன் ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ சிஎஸ்எஸ் ஷேடோ பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுக்கப்புறமா ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல சிஎஸ்எஸ் ஷேடோல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இதோட இந்த டபிள்யூ மாதிரியே இதோட ஷேடோ என்ன ஆகும்னா பின்னாடியும் எனக்கு வந்து கிரியேட் ஆகும், ஓகேவா? ஸோ இதே மாதிரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு லெட்டருக்குமே எனக்கு என்ன ஆகும், இந்த ஷேடோ வந்து எனக்கு கிரியேட் ஆகும், ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் ஷேடோ கொடுத்துக்கலாம், இமேஜ்க்கும் கொடுத்துக்கலாம், அண்ட் தென் பட்டனுக்கும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் அப்ளை பண்ணி காட்டியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இருக்கு, சவுண்ட் அதிகமாயிட்டு கம்மியாயிட்டு. ஐயோ, கம்மியாயிட்டு. கேக்குதா? இப்ப கேக்குதா? ஆ கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இப்போ இந்த இமேஜ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, பேக்ரவுண்ட்ல லைட்டாக ஒரு ஷேடோ வந்து அப்ளை ஆயிருக்கு, தெரியுதா? ஒரு பிளாக் கலர் கிரே மாதிரி லைட்டாக அப்ளை ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பட்டன், ஓகேவா? ஸோ இந்த பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா 4 சைடும் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கை ப்ளூ கலர்ல லைட்டாக ஒரு ஷேடோ மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு ஷேடோவும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படி இதை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டெக்ஸ்ட் ஷேடோ. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஷேடோ வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நான் ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்கேன், அதுக்கு எனக்கு ஷேடோ ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும் அப்படின்னா தென் நான் இந்த டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்றத நான் யூஸ் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ஷேடோட சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்னு கொடுத்துட்டு 3 பிக்சல்ஸ் 3 பிக்சல்ஸ் 3 பிக்சல்ஸ் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன், ஓகே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 பிக்சல்ஸ் எதை பத்தி எனக்கு சொல்லுது அப்படின்னா, அந்த ஷேடோ இருக்குல்ல, ஸோ அந்த ஷேடோவில் இருக்கக்கூடிய அதோட லென்த் எவ்வளோ தூரம் வரணும் அண்ட் அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லலாம். அண்ட் தேர்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து அதோட பிளர், அதாவது எவ்வளோ அளவுக்கு அது பிளர் ஆகி எனக்கு வரணும் அப்படின்றத பற்றி சொல்லும். ஸோ ஃபோர்த் இருக்கிறது எனக்கு என்ன கலரில் அந்த ஷேடோ கிரியேட் ஆகணும் அப்படின்றத பற்றி சொல்கிறது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெக்ஸ்ட் ஷேடோ யூஸ் பண்ணுவோம். ஸோ சின்டாக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேக்கா. ஆ ஓகே. ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஷேடோக்கு வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் பாடிக்குள்ள H1 டேக்குள்ள என்ன பண்ணிருக்கேன், இன்ஃபோஸ்மைட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டைல்ல பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்னு கொடுத்துட்டு 2 பிக்சல்ஸ் 2 பிக்சல்ஸ் கிரேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது அதாவது இப்போ நீங்க ஷேடோல பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு, பின்னாடி இதே மாதிரி ஒரு ஐ அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஷேடோ கிரியேட் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ இதோட லென்த், அதாவது இங்க இருந்து இது கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கா, ஸோ அதுதான் அந்த 2 பிக்சல்ஸ் அப்படின்றத சொல்லுது, ஓகேவா? அண்ட் அடுத்து உள்ள 2 பிக்சல்ஸ் இந்த ஐயோட திக்னஸ் எவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அண்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னா இல்லை. ஸோ அதனால தான் என்ன ஆகலை, எனக்கு இந்த ஷேடோ வந்து பிளர் ஆகலை, ஸோ கிளியராக இருக்கா? ஸோ ஐயோட ஷேடோ அப்படியே பின்னாடி கிரியேட் ஆயிருக்கு, தெரியுதா? ஸோ என் இருக்கு அண்ட் அதோட இது அப்படியே கிரியேட் ஆயிருக்கா எனக்கு, புரியுதா உங்களுக்கு? புரியுதுக்கா, அண்ட் புரியுது. தென் நான் கலர் என்ன கொடுத்துருக்கேன், கிரே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு கிரே கலர்ல எனக்கு ஷேடோ வந்து கிரியேட் ஆயிருக்கு, ஓகேவா? ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுது. ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது, புரிஞ்சுது. ஆ ஸோ அண்ட் தென் டெக்ஸ்ட் ஷேடோ, ஸோ அதே தான் வச்சிருக்காங்க, அதே பாடிக்குள்ள நான் அதே டேக் தான் வச்சிருக்கேன். பட் நான் இங்க இதுல டெக்ஸ்ட் ஷேடோ என்ன பண்ணியிருக்கேன், அதே 2 பிக்சல்ஸ் 2 பிக்சல்ஸ் தான். ஸோ அதோட லென்த் அண்ட் பிரெத் வந்து எனக்கு அதே 2 பிக்சல்ஸ்க்கு கால்குலேட் ஆயிடும். தேர்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி பிளர்ரை ரெஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ என்ன ம். ஆயிருக்கு, எனக்கு ப்ளூ அப்படின்னு கொடுத்ததால ப்ளூ கலர்ல இந்த ஐ என்ன ஆயிருக்கு, எனக்கு 5 பிக்சல்ஸ் வர லைட்டா பிளர் ஆயிருக்கு, தெரியுதா? ஸோ போன அவுட்புட்டுகளை இதுல என்ன இருந்தது, நான் பிளர் கொடுக்கவே இல்லை, அப்படிதானே? ஸோ இப்போ இந்த ஐயோட ஷேடோ எனக்கு அப்படியே பின்னாடி கிரியேட் ஆயிருக்கு, 2 பிக்சல்ஸ் மட்டும் எனக்கு இப்படி தள்ளி வந்திருக்கு, கரெக்டா? ஸோ இதுல என்ன ஆ ஆயிருக்கு, நான் பிளர் கொடுத்துருக்கேன் 5 பிக்சல்ஸ்க்கு, அதனால இந்த ஐ எனக்கு என்ன ஆயிருக்கு, பிளர் ஆயிருக்கு, தெரியுதா? பின்னாடி ஷேடோ தெரியுது. கிளியரான ஐ கிரியேட் ஆகல, கரெக்டா? ஸோ இது பிளர் ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணுறது, ஓகேவா?
ஓகே. ஸோ இப்ப இதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேஞ்ச் கலர் டெக்ஸ்ட். அதாவது டெக்ஸ்ட்டோட கலரும் சேஞ்ச் பண்றத பத்தி இதுல பேசியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், பாடி டேக்குள்ள ஹலோ எவ்ரிஒன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். வச்சுட்டு இப்ப ஸ்டைல் போயிட்டு H1 டேகுக்கு நான் ஸ்டைல் பண்ணணும். ஸோ செலக்டார் குடுத்துட்டு, கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி கலர் பிங்க்ன்னு குடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு இந்த டெக்ஸ்ட்டோட கலர் பிங்க்கா மாறும். கரெக்ட்டா? ஸோ இப்ப பிங்க்கா மாறிருச்சு டெக்ஸ்ட் கலர். அண்ட் டெக்ஸ்ட் ஷேடோ என்ன பண்ணியிருக்கேன், போன ஸ்லைட்ல பார்த்தா அதே தான் பண்ணியிருக்காங்க. 2 பிக்சல்ஸ் 2 பிக்சல்ஸ். ஸோ லென்த் அண்ட் பிரெட்த் எனக்கு கால்குலேட் ஆகும். அண்ட் 4 பிக்சல்ஸ் அப்படின்றது எனக்கு பிளர் ப்ராப்பர்ட்டி பத்தி பேசுது. ஸோ பிளர் ஆகி எனக்கு ப்ளூ கலர்ல இதோட ஷேடோ வந்து கிரியேட் ஆயிருக்கு பின்னாடி. ஓகேவா? புரியுதுக்கா, புரியுது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. ஓகேவா? இல்ல டவுட்ஸ். ஆ. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் எல்லாம் எனக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலா இந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா இப்படி நகண்டு வந்திருக்கு. அப்படிதானே? ஸோ இப்போ இந்த ஹெச்சுக்கான ஷேடோவே லைட்டா இந்த சைடு நகண்டு வந்திருக்கு. தெரியுதா? ஆ ம். ஸோ இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேம் அதே H1 டேக் ஸ்டைல்ல போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், 0 0ன்னு குடுத்துட்டேன். கரெக்ட்டா? ஸோ அப்ப என்ன ஆகும் ம் எனக்கு லென்த்தும் அதோட விட்த் அதாவது பிரெட்த்தும் என்ன பண்ணிட்டேன், நான் 0ன்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆக்சுவலா ஷேடோ கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இங்க 3 பிக்சல்ஸ் அப்படின்றது 3வது இருக்கிற ப்ராப்பர்ட்டி பிளர் பத்தி பேசுது. ஓகேவா? அண்ட் 4த் இருக்கிறது அதோட கலர் பத்தி சொல்லுது. ஸோ இந்த கலர் வந்து ஒரு ரெட் ஆர் ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நான் இங்க ரெண்டுமே 0 குடுத்ததால எனக்கு என்ன ஆகும்னா, இப்ப இந்த H இருக்கா? ஸோ இந்த Hக்கு பின்னாடி அப்படியே என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு H வந்து கிரியேட் ஆயிருக்கும். அண்ட் 3 பிக்சல்ஸ் பிளர்ன்னு குடுத்ததால என்ன ஆயிருக்கு, அந்த H வந்து எனக்கு கொஞ்சம் பிளர் ஆகி இருக்கு பேக்ரவுண்ட்ல. ஓகேவா? ஷேடோ எனக்கு அப்படி கிரியேட் ஆயிருக்கு. இங்க 0 குடுத்ததால தான் என்ன ஆகல, இது இந்த சைட் கொஞ்சம் எனக்கு நகண்டு வரல. நகண்டு வராம அதே இடத்துல இருக்கு. புரியுதா? புரியுதுக்கா. ஷேடோ ப்ராப்பர்ட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? புரியுது, புரியுது. ஆ. அண்ட் தென் மல்டிபிள் ஷேடோஸ். ஸோ மல்டிபிள் ஷேடோஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வரை நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரே ஒரு கலர் வச்சு தான் என்ன பண்ணியிருந்தோம், ஷேடோ அப்ளை பண்ணி பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இதுல ம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 கலரை எப்படி வந்து நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 2 கலர் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பாடிக்குள்ள அதே என்ஃபோர்ஸ்மெண்ட் டேக் வச்சிருக்கேன். ஸ்டைல்ல என்ன பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்றத கொடுத்துட்டு 0 0. அப்போ லென்த் அண்ட் பிரெட்த் வந்து எனக்கு என்ன ஆயிரும் 0. கரெக்டா? ஸோ இப்போ தள்ளி வராது. அதே இடத்துல எக்ஸாக்டா பின்னாடி அதோட ஜெராக்ஸ் மாதிரி ஐ எனக்கு கிரியேட் ஆயிருக்கும். இப்போ 3 பிக்சல்ஸ் ரெட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும், ரெட் கலர் 3 பிக்சல்ஸ்க்கு எனக்கு பிளர் ஆகும். கரெக்டா? இப்போ என்ன ஆயிருக்கு, எனக்கு இந்த ஐக்கு பின்னாடி பாருங்க லைட்டா எனக்கு அந்த ரெட் கலர் தெரியுதா, ஷேட் தெரியுதா? ஆ அந்த ரெட் கலர் கிளியர் ஆயிருக்கு. ஸோ கமா போட்டு நான் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், 0 0 5 பிக்சல்ஸ் ஆஃப் ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ப்ளூ கலர் இன்னைக்கு என்ன ஆகும், 5 பிக்சல்ஸ் வரை பிளர் ஆகி இருக்கும். கரெக்டா? ஸோ அதனால தான் என்ன ஆயிருக்கு, இந்த ரெட்டுக்கு பின்னாடி அடுத்து எனக்கு ப்ளூ கலர் தெரியுதா உங்களுக்கு, பிளர் ஆகி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ மல்டி கலர் யூஸ் பண்ணி ஷேடோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நான் கமா போட்டு கொடுக்கணும். இது புரியுதா? புரியுதுக்கா, புரியுதுக்கா. ஓகே. ஸோ பார்டர் அரவுண்ட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்ல எப்படி வந்து ஒரு பார்டர் மாதிரி கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பாடிக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன், ஹாவ் அ ஹாப்பி லேர்னிங் அப்படி சொல்லிட்டு ஒரு டேக் வச்சிருக்கேன், ஒரு H1 டேக் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு நான் ஸ்டைல் எழுத போறேன். ஸோ கலர் வந்து ஸ்கை ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு டெக்ஸ்டோட கலர் எனக்கு ஸ்கை ப்ளூவா வந்துடும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஷேடோன்னு நான் என்ன பண்ணிருக்கேன்னா -1 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். 0 பிக்சல்ஸ் நான் கொடுக்கல, -1ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், 0 விட கம்மி ஆகும். கரெக்டா? பிக்சல்ஸ். ஸோ கொடுத்துட்டு பிளர் பத்தி நான் பேசவே இல்லை, டைரக்டா பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த பிளாக் கலர்ல என்ன ஆகுது, ஒரு பார்டர் மாதிரி இந்த இடத்துல எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு, லெஃப்ட்டுக்கு அந்த மாதிரி. ஸோ அடுத்து உள்ளது நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், அடுத்து ஒரு 1 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படிதானே? ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு டாப்ல ரைட்ல லெஃப்ட்ல அந்த மாதிரி எனக்கு வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? புரியுதுக்கா, புரியுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷேடோ பட்டன்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு பட்டனுக்கு நான் எப்படி ஷேடோ ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென்
ஹவர் அதாவது இப்போ இந்த பட்டன்லேக்கும் இந்த பட்டனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பட்டன்ல எனக்கு ஷேடோ ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகி இருக்கு. ஓகேவா? ஸோ நான் அதை கிளிக் பண்ணும்போதும் ஹவர் பண்ணும்போதும் அது அப்படியே தான் இருக்கும். இந்த பட்டன்ல எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நார்மல் பட்டன் இருக்கும். நான் அதை ஹவர் பண்றப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த ஷேடோ வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் எப்படி கோட் எழுதுறதுன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஜூம் பண்ணட்டுமா? ஆ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க பாடி டேக் பார்க்கலாம். இல்லை H2ல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஷேடோ பட்டன்ஸ்னு ஒரு ஹெட்டிங் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஹெட்டிங் எனக்கு இங்கே விசிபிள் ஆகுது. இதுக்கப்புறமா ஒரு பி டேக் வச்சிருக்கேன். பி டேக் இங்கே வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பட்டன் கிளாஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு பட்டன் 1 அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். வச்சுட்டு ஷேடோ பட்டன்னு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோட கிளாஸ் நேம் பட்டன் 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இப்போ இந்த பட்டனுக்கு நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். இது வந்து க்ரீன் கலரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ எனக்கு என்ன வந்துடும், இதோட கலர் க்ரீனாக வந்துருமா? இதுக்கப்புறமா பார்டர் நன்னுன்னு கொடுத்துருக்கேன். அதனால தான் என்ன பண்ணல, இந்த க்ரீனை சுற்றி எனக்கு பிளாக் கலர் லைன் வந்து வரல. ஓகேவா? பார்டர் நன் கொடுத்துருக்கேன். கலர் ஒயிட்னா டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டாக வரும். அண்ட் பேடிங் கொடுத்துருக்கேன் 15 அண்ட் 32 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், டெக்ஸ்ட் அலைன் சென்டர். அப்போ எனக்கு சென்டரில் வந்துடும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா எப்படி எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத பற்றி பேசியிருக்கேன். அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ், மார்ஜின், கர்சர் இதெல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இந்த கர்சர் பாயிண்டர் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த பட்டன் கிட்ட கொண்டு போகிறேன்னு வைங்களேன், அது வரை எனக்கு நார்மல் ஆரோ மார்க்காக இருக்கும். பட்டன் கிட்ட கொண்டு போகிறப்போ எனக்கு இந்த ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி மாறும். அதுதான் இந்த கர்சர் பாயிண்டர். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது இந்த வெப்கிட் டிரான்சிஷன் டியூரேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எத்தனை செகண்ட்ஸ்க்கு அந்த டிரான்சிஷன் எனக்கு நடக்கணும். இப்போ நான் ஹவரே பண்ணுறதா சொல்லியிருந்தேன் அப்படிதானே. அப்போ நான் ஹவர் பண்ணுறப்போ எனக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அந்த டிரான்சிஷன் நடக்கணும் அப்படின்றத பற்றி பேசுகிறதா இந்த 0.4 செகண்ட்ஸ். அடுத்து டிரான்சிஷன் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதுவும் 0.4 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ எவ்வளோ டைம் டியூரேஷனுக்கு அந்த டிரான்சிஷன் எனக்கு நடக்கணும் அப்படின்றத பற்றி பேசுகிறதான் இந்த டிரான்சிஷன் டியூரேஷன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன், புரியுதா உங்களுக்கு? புரியுதுக்கா. ஸோ இந்த டாட் பட்டன் 1ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போதான் நான் பாக்ஸ் ஷேடோ பற்றி பேச போகிறேன். ஓகேவா? ஸோ பாக்ஸ் ஷேடோவில் ஃபஸ்ட்டு 0 பிக்சல், ஃபஸ்ட்டு 0 வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு 8 பிக்சல்ஸ். இது வந்து நார்மல் தான். இங்கே என்னடா 4 இதாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக பார்த்த மாதிரி தான் லென்த் அண்ட் பிரெத் பற்றி பேசும். அடுத்து வர்ற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே அது எவ்வளோ பிளர் ஆகணும் அப்படின்றத பற்றி தான் பேசும். ஓகேவா? ஸோ இங்கே 16 பிக்சல்ஸ்ன்றது 16 பிக்சல்ஸ்க்கு பிளர் தான். ஸோ இந்த இடத்துல 0 மென்ஷன் பண்ணுறதுமே எனக்கு அது எவ்வளோ பிளர் ஆகணும் அப்படின்றத பற்றி பேசுகிறது தான். ஓகேவா? ஸோ அந்த பிளரோட சைஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறது தான். ஸோ இது 0 தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இது வந்து எனக்கு அவ்வளோ எடுக்காது. ஓகேவா? ஸோ 16 பிக்சல்ஸ் மட்டும் எனக்கு பிளர் ஆகும். இந்த இடத்துல நான் என்ன கலர் கொடுத்துருக்கேனோ அந்த கலர். அண்ட் தென் கமா கொடுத்து எனக்கு மல்டிபிள் கலர் ஷேடோ வேணுன்னா கமா கொடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ கமா கொடுத்து அடுத்த ஷேடோ ப்ராப்பர்ட்டி நான் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு கலர் அதே மாதிரி. ஸோ பட்டன் 2க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், அங்கே வெறும் பட்டன் 1க்கு நான் நார்மலாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷேடோ வந்து எனக்கு கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ பட்டன் 2வை நான் ஹவர் பண்ணுறப்ப தான் எனக்கு ஷேடோ கிரியேட் ஆகணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், பட்டன் 2 ஹவர் அப்படின்றத கொடுத்துட்டு தென் உள்ள அதே மாதிரி பாக்ஸ் ஷேடோவில் 2 ப்ராப்பர்ட்டிஸை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது மல்டிபிள் ஷேடோவாக எனக்கு என்ன ஆகும், இந்த பட்டனுக்கு அப்ளை ஆகும். எப்போ அப்ளை ஆகும், ஹவர் பண்ணுறப்போ எனக்கு இது அப்ளை ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே தான் பாக்ஸ் ஷேடோ ப்ராப்பர்ட்டி பற்றி இதில் பேசியிருக்காங்க. ஸோ ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஷேடோ, அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லென்த் அண்ட் பிரெத் பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அதை பற்றி தான் இதுலேயும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த என்ன டெக்ஸ்ட்டு ஆர் நான் என்ன விஷயம் பட்டன் எது வைக்கிறேனோ அதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அந்த ஷேடோ ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதுக்கா. ஸோ பாக்ஸ் ஷேடோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ H1ல நான் ஒரு டேக் வச்சிருக்கேன், ஹெட்டிங் வந்துடும். அண்ட் டிவ்வுக்குள்ள இன்ஃபோஸ்மைட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்ஃபோஸ்மைட் அப்படின்றது எனக்கு நார்மலாக இருக்கும் அப்படிதானே.
ஸோ இப்போ ஸ்டைல்ல பாருங்க நான் வித் அண்ட் ஹைட் செட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும் எனக்கு? ஸோ இந்த பாக்ஸ் அதாவது இந்த இன்ஃபோஸ்மைட்டுக்கு இந்த டிவ்வுக்கு என்ன ஆகுது எனக்கு? வித் 100 பிக்சல்ஸ் ஆகும், ஹைட் வந்து 25 பிக்சல்ஸ் ஆகும் எனக்கு அப்ளை ஆயிருக்கு. அண்ட் பேடிங் 15 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இதுல இருந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் தான் பேடிங். ஓகேவா? அண்ட் பேக்ரவுண்ட் கலர் கோரல்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போதான் எனக்கு பாக்ஸ் ஷேடோ ப்ராப்பர்ட்டி வருது. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? 10 பிக்சல்ஸ் 10 பிக்சல்ஸ் கரெக்டா? ஸோ இதோட வித் ஆ அண்ட் அதோட லென்த். ஸோ அதை பற்றி எனக்கு பேசுது. ஸோ என்ன இருக்கு எனக்கு? மேல இருந்து கொஞ்சம் கீழே தள்ளி வந்திருக்கு கரெக்டா? ஆ சேம் அதேதான். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி பார்த்தோம் இல்லையா? ஸோ லென்த் அண்ட் பிரெத்தை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டிவ்வுக்கு அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இங்கே வந்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணல, பிளர் பற்றி நான் பேசவே இல்லை அப்படித்தானே? ஸோ அதனால தான் இந்த ஷேடோ என்ன ஆகலை எனக்கு பிளர் ஆகலை, அப்படியே எனக்கு வந்திருக்கு. இந்த பாக்ஸோட ஷேடோ அதாவது ஷேடோ ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரையில என்ன ஆகும்னா, இப்போ இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த டிவ் இருக்குன்னா இதோட ஜெராக்ஸ் மாதிரி பின்னாடி அப்படியே எனக்கு கிரியேட் ஆயிரும். ஓகேவா? பட் அப்படியே கிரியேட் ஆனா எனக்கு ஹைட் ஆகிருக்கும் அப்படிதானே? ஸோ இந்த நான் லென்த் அண்ட் பிரெத் ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்றப்ப தான் அதோட வித் என்ன ஆகுது எனக்கு இந்த சைட் கொஞ்சம் தள்ளி வருது. அப்போ 10 பிக்சல்ஸ் என்ன ஆயிருக்கும்? இது இங்க தள்ளி வந்திருக்கும். அண்ட் மேல இருந்தும் 10 பிக்சல்ஸ் எனக்கு இறங்கி வந்திருக்கும். ஓகேவா? சேம் தான். இவ்வளவு நேரம் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிவ்வுக்கு அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? புரியுது புரியுது. ஓகே. ஓகே. ஸோ அதுதான் பிளர் எஃபெக்ட் பத்தி நெக்ஸ்ட் சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? சேம் H1 குள்ள வச்சிருக்கேன் அண்ட் டிவ்வுக்குள்ள இன்ஃபோஸ்மைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ ஸ்டைல்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்? வித் அண்ட் ஹைட்டு, பேடிங்கு இது எல்லாமே நம்ம போன ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே விஷயங்கள் பத்தி தான் அகெயின் இங்க பேசியிருக்காங்க. அண்ட் பேக்ரவுண்ட் கலர் ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த டிவ்வோட கலர் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஸ்கை ப்ளூவா வந்துருச்சு. ஓகேவா? அண்ட் பாக்ஸ் ஷேடோ என்ன பண்ணிருக்கேன்? லென்த் அண்ட் பிரெத் பத்தி பேசியிருக்கேன். அண்ட் 5 பிக்சல். ஸோ மூணாவதா இருக்கிறது பிளர் ஆக்கும் அப்படிதானே? ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு இந்த ஷேடோ? அங்க மாதிரி தான் 10 பிக்சல்ஸ் இந்த சைடும் இந்த சைடும் எனக்கு நகர்ந்து வந்திருக்கு. அண்ட் 5 பிக்சல்ஸும் கொடுத்ததால இது என்ன ஆயிருக்கு? எனக்கு வந்து பிளர் ஆயிருக்கு, தெரியுதா? ஸோ போன இதுக்கும் இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? போன வாட்டி எப்படி இருந்தது எனக்கு? கரெக்டா அந்த பாக்ஸ் கரெக்டா அதே மாதிரி கிரியேட் ஆச்சு அப்படிதானே? ஸோ பிளர் கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகுது? அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பிளர் ஆகுது. அந்த ஷேடோ மட்டும் எனக்கு பிளர் ஆகும். ஓகேவா? அண்ட் அதோட கலரும் நான் என்ன பண்ணிருக்கேன்? லைட் ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். பை டிஃபால்ட்டா இது பிளாக் கலர்ல கிரியேட் ஆகும். நான் இங்க லைட் ப்ளூன்னு கலர் மென்ஷன் பண்ணிட்டதால எனக்கு லைட் ப்ளூல என்ன ஆயிருக்கு? இந்த ஷேடோ எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. என்னாச்சு? இருங்க ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஷேடோக்கு ரேடியஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது அந்த ஷேடோட சைஸை வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றது அதை பத்தி பேசுறது தான். ஓகேவா? இப்போ இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ டிவ்வுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு H1 டேக் வச்சிருக்கேன் அண்ட் டிவ்வுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன்? இன்ஃபோஸ்மைட் அப்படின்றது கொடுத்துட்டு இங்க ஊடையில பிரேக் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக் டேக் எனக்கு என்ன பண்ணும்? ஒரு நியூ லைன்ல நெக்ஸ்ட் உள்ள டெக்ஸ்ட் எனக்கு கிரியேட் பண்ணும். கரெக்டா? ஸோ நியூ லைன்ல எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஹாவ் அ ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்க பிரேக் கொடுத்ததால எனக்கு என்ன ஆயிருக்கு? இன்ஃபோஸ்மைட் அப்படின்றது சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைன்ல ஹாவ் அ ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்டைல்குள்ள போறேன். போயிட்டு டிவ்ல சேம் அதே தான். வித் அண்ட் ஹைட்டு, பேடிங்கு இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ பாக்ஸ் ஷேடோ இதுல என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ அதே மாதிரி அதோட லென்த்து, வித் அண்ட் ஹைட்டை பத்தி பேசியிருக்காங்க. பேசிட்டு இப்போ இந்த 5 பிக்சல்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த 5 பிக்சல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கும்? 5 பிக்சல்ஸ்க்கு இதோட ஷேடோவை எனக்கு கிரியேட் பண்ணியிருக்கும். ஓகேவா? அகெயின் ஒரு 12 பிக்சல்ஸ் நான் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா இந்த ஷேடோவோட சைஸ் வந்து எனக்கு பெருசாகும். ஓகேவா? அந்த ஷேடோ வந்து என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி எனக்கு வரும். ஸோ அந்த பிளர் ப்ராப்பர்ட்டி பத்தி அந்த ஷேடோவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் நான் எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன்? லைட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதனால எனக்கு என்ன ஆகும்? இந்த ஷேடோவோட ப்ராப்பர்ட்டி எனக்கு லைட் ப்ளூவா வரும். ஓகேவா? புரியுதா?
புரியுதுக்கா, புரியுது. இதுக்கப்புறமா இன்செக்ட் பாராமீட்டர். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் எனக்கு ஷேடோ வந்து எனக்கு எப்படி கிரியேட் ஆச்சு? ஸோ வெளியே கிரியேட் ஆச்சு அப்படிதானே? ஸோ அந்த பாக்ஸுக்கு வெளியே பின்னாடி வந்து எனக்கு ஷேடோ கிரியேட் ஆச்சு இல்லையா? ஸோ இன்செட் ஆ, அப்படின்றது எனக்கு என்ன ஆகும்னா அந்த ஷேடோ வந்து எனக்கு அந்த டிவ்வுக்குள்ள, அதாவது நான் என்ன எலமெண்ட் கொடுக்குறேனோ அதுக்கு உள்ள கிரியேட் ஆகுறது தான் எனக்கு இந்த இன்செட் அப்படின்ற பாராமீட்டர். ஓகேவா? இப்போ ஆ, எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இந்த பாடிக்குள்ள அதே மாதிரி ஒரு H1 டேக் வச்சிருக்கேன் அண்ட் டிவ்வுக்குள்ள நான் ஹலோ அப்படின்னு மட்டும் நான் எழுதியிருக்கேன். எழுதிட்டு இப்போ ஸ்டைல்குள்ள போறேன். ஸோ ஸ்டைல்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், டிவ்ல வித் அண்ட் ஹைட் செட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும், இந்த பாக்ஸோட வித்தும் ஹைட்டும் எனக்கு செட் ஆயிருக்கும். அண்ட் பேடிங் வந்து 15 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பார்டர்ல இருந்து 15 பிக்சல்ஸ் தள்ளி எனக்கு இந்த ஹலோ அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஆ, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த டிவ்வோட பேக்ரவுண்ட் கலர் எனக்கு லைட் ப்ளூவா இருக்கும். ஓகேவா? இப்போ பாக்ஸ் ஷேடோ ப்ராப்பர்ட்டி பாருங்க. ஸோ 10 பிக்சல்ஸ், அதே 10 பிக்சல்ஸ். ஸோ இதே நம்ம போன வாட்டி பார்த்தா அதே விஷயம் தான். 5 பிக்சல்ஸ்ன்றது அதை பிளர் ஆக்கி காட்டும். ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். இங்கே எக்ஸ்ட்ரா இந்த ஒரு இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்செட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இன்செட் அப்படின்றது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது இந்த டிவ்வுக்கு உள்ளே எனக்கு என்ன பண்ணிருக்கு, ஷேடோவை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. தெரியுதா? ஸோ ஆ, இதுதான் வந்து புரியுது. எனக்கு என்ன அப்படின்னா இன்செட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? இந்த இன்செட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சின்டாக்ஸ். நோட் பண்ணிட்டேன். ஓகே. அண்ட் தென் மல்டிபிள் ஷேடோஸ். இப்போ இவ்வளோ நேரம் எப்படி பார்த்தோம் நம்ம? ஒரே ஒரு ஷேடோ மட்டும் கிரியேட் ஆச்சு. ஒரே ஒரு கலர் வச்சு கிரியேட் ஆச்சு இல்லையா? ஸோ இந்த மல்டிபிள் ஆ, ஷேடோஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நிறைய கலர்ல நம்ம ஷேடோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த மல்டிபிள் ஷேடோஸ் யூஸ் ஆகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கமா கொடுத்து செப்பரேட் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோமா? அதோட ஆ, எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து நான் பாடிக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன், div ஐடியில் example1 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதுக்குள்ள H2 டேக் ஒரு P டேக் வச்சு இந்த டிவ்வை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஆ, நான் ஸ்டைல் எழுத போறேன். ஐடி மென்ஷன் பண்ணா நம்ம இந்த ஹேஷ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோமா? ஸோ இப்போ ஆ, ஹேஷ் example1, இந்த ஐடியோட நேம் example1. ஸோ அதை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பார்டர் என்ன பண்ணிருக்கேன், 1 பிக்சல் சாலிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகுது, இந்த டிவ்வுக்கு எனக்கு ஒரு 1 பிக்சல்ஸ்ல எனக்கு பிளாக் கலர்ல ஒரு பார்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட்டாவே பிளாக் கலர் தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் பேடிங் 5 பிக்சல்ஸ் கொடுத்ததால இந்த பார்டர்ல இருந்து எனக்கு 5 பிக்சல்ஸ் உள்ள தள்ளி வந்திருக்கு. அண்ட் பாக்ஸ் ஷேடோ. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், 5 பிக்சல்ஸ் 5 பிக்சல்ஸ் ஆஃப் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு இங்க இருந்து தெரியுதா? ஸோ இங்க இருந்து ஆ, எனக்கு என்ன ஆயிருக்கும், 5 பிக்சல்ஸ் நகண்டு வந்திருக்கும். ஆஸ் வெல் அஸ் எனக்கு அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 5 பிக்சல்ஸ் நகண்டு இருக்கு. இந்த ப்ளூ தெரியுதா? நகண்டு ம், எனக்கு ப்ளூ கலர்ல ப்ராப்பர்ட்டி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஷேடோ வந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், 10 பிக்சல்ஸ் 10 பிக்சல்ஸ் ரெட்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ரெட்டும் எனக்கு எப்படிதான் கிரியேட் ஆகும், இந்த இடத்துல இருந்து 10 பிக்சல்ஸ் நகர்ந்திருக்கும். அண்ட் இந்த சைட்ல இருந்தா எனக்கு 10 பிக்சல்ஸ் நகர்ந்திருக்கு. ஓகேவா? ஸோ நகர்ந்து எனக்கு ரெட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் கிரீனுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், 15 பிக்சல்ஸ் 15 பிக்சல்ஸ் கிரீன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகும், எனக்கு இங்க இருந்து எனக்கு 15 பிக்சல்ஸ் தள்ளி ஆஸ் வெல் அஸ் இங்கேயும் 15 பிக்சல்ஸ் தள்ளி எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஆ, புரியுதா? இப்ப இதுவே நான் இங்க 5 பிக்சல்ஸ் 5 பிக்சல்ஸ் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தா எனக்கு என்ன ஆயிருக்கும், இந்த ப்ளூ கிட்டேயே எனக்கு இந்த ரெட்டும் பின்னாடி கிரியேட் ஆயிருக்கும். அப்படிதானே? ஸோ 10 பிக்சல்ஸ் கொடுக்க போய் தான் அதை தாண்டி வெளியே வந்து இது தெரியுது. ஓகேவா? புரியுதா? தெரியுதுக்கா. புரியுது, புரியுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மல்டிபிள் ஷேடோஸ் கிரியேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுவே இந்த இடத்துல எனக்கு பிளர் ஆக்கணும்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த இடத்துல இன்னொரு வேல்யூ நான் ஆட் பண்ணியிருப்பேன். கரெக்டா? ஸோ சேம் அதே ம், மாதிரி இங்கே நான் எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ அதே 5 பிக்சல்ஸ் 10 பிக்சல்ஸ் 15 பிக்சல்ஸ் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ஷேடோஸ் எல்லாமே பிளர் ஆக்கி எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். ஓகேவா? ஆ, அந்த கொடுத்துருக்காங்களே பிளர் எஃபெக்ட். ஓகே. ஸோ சேம் அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்காங்க. ஸோ டிவ்வுக்குள்ள ரெண்டு இது ஒரு H2 டேக் அண்ட் ஒரு P டேக் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ணிட்டேன், பார்டர் 1 பிக்சல் சாலிட் கொடுத்துட்டேன். இப்போ பிளாக் கலர் எனக்கு பார்டர் வந்துடும். அண்ட் பேடிங் கொடுத்துருக்கேன்.
பாக்ஸ் ஷேடோல என்ன பண்ணியிருக்கேன், போன வாட்டி நம்ம 2 யூனிட்ஸ் தான் யூஸ் பண்ணோம் அப்படித்தானே? ஸோ 3வது தான் நான் ஒரு வேல்யூ குடுத்தேன்னா, அந்த அளவுக்கு இது என்ன ஆகும், எனக்கு பிளர் ஆகும். ஸோ அப்ப ப்ளூ கலர் எனக்கு என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல பிளர் ஆயிருக்கா? அதே மாரி எனக்கு ரெட்டுக்கும் நான் 8 பிக்சல்ஸ் பிளர் குடுத்துருக்கேன். அப்ப அந்த அளவுக்கு அது பிளர் ஆயிருக்கு. ஸோ 3 உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து அது எந்த அளவுக்கு எனக்கு பிளர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுது. ஓகேவா? புரிஞ்சுதா? ஆ. ஏதோ டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா, இல்ல. கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதான் அமைதியா இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. விஷுவல் போட்டுமா? ஆ. ஓகே. சிஎஸ்எஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டைட்டில் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு H1 டேக் வச்சுக்கிறேன். ஸோ இன்ஃபோஸ் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். ஸோ எழுதிட்டேன் அப்படின்னாலே எனக்கு என்ன ஆயிரும், இதோட அவுட்புட்ல வந்து எனக்கு இன்ஃபோஸ்மைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கரெக்டா? ஓகே. ஆ. இப்போ நான் என்ன பண்ணணும், இதுக்கு ஸ்டைல் எழுதணும். ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், ஸ்டைல்ல போயிட்டு H1க்கு தானே எனக்கு வேணும். ஸோ டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்றத நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்னு கொடுத்துட்டு நான் 2 பிக்சல்ஸ் 2 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், 2 பிக்சல்ஸ் 2 பிக்சல் அதோட ஹைட் அண்ட் லென்த் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ 2 பிக்சல்ஸ் 2 பிக்சல்ஸ் அண்ட் நான் என்ன பண்றேன், இப்போ எனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை இங்க கொடுக்கணும். கிரே கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், கிரே கலர்ல வரும். இல்ல நான் இப்போ இந்த இடத்துல ப்ளூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதோட இது வந்து ப்ளூ கலர்ல கிரியேட் ஆகும் ஷேடோ. ஓகேவா? தெரியுதா? இருங்க நான் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்றேன். தெரியுதா? ஆ. அதோட லென்த் எவ்வளவு இருக்கணும் அண்ட் தென் அதோட விட்த் எவ்வளவு இருக்கணும் அண்ட் அது என்ன கலர்ல எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இதுவே எனக்கு இந்த இடத்துல பிளர் பிளர் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், இன்னொரு 2 பிக்சல்ஸ் அப்படின்றத நான் ஆட் பண்றேன். ஸோ 2 பிக்சல்ஸ் ஆர் எனக்கு எவ்வளவு வேணுமோ நம்ம அவ்வளவு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ அவுட்புட் பாருங்க, எனக்கு என்ன ஆயிடுச்சு, பிளர் ஆயிடுச்சு அந்த ஷேடோ. ம். ஸோ இந்த மாதிரி ஆமா. நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ வேற என்ன பார்த்தோம், இது வந்து டெக்ஸ்டோட ஷேடோ பத்தி பேசுறது. ஓகேவா? அண்ட் இப்போ இதுவே வந்து எனக்கு இந்த டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் பண்ணா நான் என்ன பண்ணுவேன், இதுகிட்டயே கலர் அப்படின்றத கொடுத்துட்டு சரி நான் என்ன கலர், இப்போ பிங்க் கொடுத்தா பிங்க் கலர் வரும். இப்போ நான் இதுவே வேற ரெட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், ரெட் கலர்ல வரும். ஓகேவா? தெரியுதா? ஸோ இப்போ டெக்ஸ்டோட கலர் எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு, நான் அதோட ஷேடோவும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆ. வேற என்ன பார்த்தோம், இப்போ இதுவே நான் இந்த இடத்துல இதோட லென்த் அண்ட் விட்த் பத்தி நான் பேசவே இல்லைன்னு வைங்களேன், வெறும் நான் 0 தான் கொடுத்துருக்கேன்னா எனக்கு என்ன ஆயிடும், அதாவது கிரியேட் ஆகும். பட் ஆனா எனக்கு என்ன ஆகல, இதை விட்டு தள்ளி வரல. தெரியுதா? அப்பல உள்ள அவுட்புட்டுக்கும் இப்போ உள்ளதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? சப்ளை என்ன இருந்தது, எனக்கு ஆக்சுவலா தள்ளி வந்திருந்தது அப்படிதானே? ஸோ அதோட லென்த் அண்ட் இது பத்தி நான் பேசியிருந்தேன், வித் பத்தி நான் பேசியிருந்தேன். இந்த இடத்துல நான் அதை பத்தி பேசவே இல்லை. அப்ப இந்த ஐயோட ஷேடோ எனக்கு என்ன ஆயிருக்குன்னா, இதுக்கு பின்னாடி எனக்கு அப்படியே கிரியேட் ஆயிருக்கும். நான் பிளர் 3 பிக்சல்ஸ் கொடுத்ததால அந்த ப்ளூ கலர் மட்டும் எனக்கு பிளர் ஆயிருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது போதும். ஏதாவது டவுட்னா கேட்டுருங்க. ஓகேவா? ஓகே. வேற என்ன பார்த்தோம், இதே மாதிரி அந்த ரேண்டமா நியான் இதை அப்ளை நியான் நியான் கலர்ஸ் புரியல என்னது.
நியான் கலர். அந்த 3 கலர் அப்ளை பண்றது இல்லையா? ஸோ வாரேன். ஸோ இதுவே டெக்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஷேடோ முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பாக்ஸ் ஷேடோ போலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுவே எனக்கு வந்து மல்டிபிள் கலர்ஸா வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இதுக்கிட்டே நம்ம கமா கொடுத்து ஆட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இப்போ இதுல வந்து கமா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோமா? ஸோ கமா கொடுத்து அதே மாதிரி 0 அண்ட் தென் எனக்கு கொடுக்கலாம் ஒரு 5 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இதோட கலர் எனக்கு என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டு பேசணும் அப்படிதானே? ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ என்னோட ஷேடோட டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ ஆக்சுவலா நான் 5 பிக்சல்ஸ் ஆஃப் பிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்போ ப்ளூ கலர்லயும் எனக்கு ஷேடோ இருக்கு. அதை தாண்டி எனக்கு என்ன ஆயிருக்கு? பிங்க் கலர்லயும் பின்னாடி ஒரு ஷேடோ எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து டெக்ஸ்ட் ஷேடோ ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அண்ட் தென் இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பாக்ஸ் ஷேடோ பார்த்தோம்ல. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டிவ் கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த டிவ்வுக்குள்ள இன்ஃபோஸ்மைட்னே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த டிவ்வுக்கு நான் ஸ்டைல் எழுத போறேன். இதோட வித்து 100 பிக்சல்ஸ் அண்ட் ஹைட்டு ஒரு 30 பிக்சல்ஸ். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா நமக்கு அதோட இது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஒரு பேடிங் வந்து 15 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிட்டேன். ஓகேவா? அலைன்மெண்ட். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இப்படி கொடுத்தா எனக்கு எப்படி வரும்? ஸோ இந்த டிவ்வுக்குள்ள எனக்கு என்ன ஆயிருக்கு? ஸோ ஹைட் அண்ட் வித் படி எனக்கு இன்ஃபோஸ்மைட் அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்? பாக்ஸ் ஷேடோ கொடுக்கணும். ஓகேவா? பாக்ஸ் ஷேடோன்னு கொடுத்துட்டு 10 பிக்சல்ஸ் 10 பிக்சல்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு அவுட்புட்ல? ஸோ 10 கொடுத்துட்டு அது இதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு ஷேடோ கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுவே நான் இன்னொரு 10 பிக்சல்ஸ் கொடுத்தேன்னா என்ன ஆகும்? எனக்கு அதே கலர் எனக்கு இந்த இடத்துல பிளர் ஆயிரும். ஓகேவா? டிஃபால்ட்டா அது பிளாக் கலரா வரும். நமக்கு பிளாக் வேணாம் அப்படின்னா நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும்? நான் ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு ஸ்கை ப்ளூலயே எனக்கு என்ன ஆயிடுச்சு? பிளர் எஃபெக்ட் கிடைச்சிருச்சா? ஓகே. ஸோ இதுவே எனக்கு இந்த இடத்துல இந்த பிளரோட எஃபெக்டை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இதோட ரேடியஸ் கூட்டணும்னு நினைச்சேன்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டியை நான் கொடுக்கணும். பக்கத்துல இன்னொரு வேல்யூ கொடுப்பேன். இப்போ என்ன ஆகுது? இதோட ரேடியஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? பிளர் நான் 20 பிக்சல்ஸ் கொடுத்ததால ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இதுவே நம்ம கொஞ்சம் கம்மியா கொடுத்தோம்னா கொஞ்சம் கம்மியா இப்போ பாருங்க. ஆக்சுவலா என்னோட ஒரிஜினல் பாக்ஸ் இங்க இருக்கு தெரியுதா? பட் இதோட ஷேடோட ரேடியஸ் மட்டும் எனக்கு என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறமா இன்செட் சொல்லிட்டு பார்த்தோம்ல. இதுக்கு வந்து நான் இந்த ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி எடுத்துறேன். ஸோ பிளர் மட்டும் இருக்கட்டும். இது கூடயே பக்கத்துலயே என்ன பண்ணணும்? எனக்கு இன்செட் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும்? இந்த இடத்துல ஷேடோ வந்து எனக்கு உள்ள தெரியும். ஓ சாரி, ஒரே கலர்ன்றதால நமக்கு தெரியல. நம்ம இதை எடுத்துட்டு டார்க் கலர் ஏதாவது கொடுப்போம். ஓகே. இப்போ பாருங்க. இப்போ என்ன ஆயிருக்கு? இன்செட் கொடுத்ததால என்ன ஆயிருக்கு? எனக்கு உள்ள வந்து ஷேடோ வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? தெரியுதா? டிஃபரன்ஸ் தெரியுதா?
அதேதான். சரி, ஓகே. இது இன்சிக்வென்ட். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? மல்டிபிள் ஷேடோ பார்த்தோம் இல்லையா? ஸோ நான் அதுக்கு வந்து இன்னொரு ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிவ் அவங்க ஐடி தானே எடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம ஐடி எடுப்போம். ஐடி 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே. ஒரு பி டேக் ஒரு டிவ்வுக்குள்ள நான் ஒரு பி டேக் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஐடி கால் பண்றப்போ ஹேஷ் போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் பார்டர் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பிரேக் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்றேன்? ஸோ பேடிங் வேற என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸா தெரியுதோ நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. இப்போ பாக்ஸ் ஷேடோ தானே நம்ம கொடுக்கணும். ஸோ பாக்ஸ் ஷேடோ அப்படின்றத கொடுத்து நான் என்ன பண்றேன்? இப்போ எனக்கு 3 கலரா எனக்கு அப்ளை ஆகணும் இல்லையா? ஓ ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா ரெண்டுமே டிவ் தானே. ஸோ அதனால எனக்கு இந்த டிவ் அப்படின்றது வந்து காமனா 2 டிவ்க்குமே அதோட ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? நம்ம வந்து இந்த இடத்துல டிவ் இதோட கிளாஸ் வந்து வேற ஏதாவது செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டிவ் எடுத்துட்டு டாட் மெயின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப தெரியுதா? ஹேவ் அ ஹாப்பி லேர்னிங் அப்படின்றது இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? பெருசா வந்திருக்கு. ஓகேவா? நான் இதுக்கு வந்து என்ன பண்ணல? வித்தோ, ஹைட்டோ எதுவுமே நான் இன்னும் செட் பண்ணல. ஓகேவா? அதனால அது வந்து ஃபுல் இதையும் எனக்கு வந்து எடுத்திருக்கு. இப்ப இதுவே நான் இந்த இடத்துல வித் செட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? அதோட சைஸ் வந்து எனக்கு கம்மியாகும். ஓகேவா? ஸோ வித் செட் பண்ணிட்டேன்னா இதோட சைஸ் வந்து குறைஞ்சிடும். ஓகேவா? இப்போ நான் இதுல என்ன பண்றேன்? பாக்ஸ் ஷேடோ தானே கொடுக்கணும். ஸோ பாக்ஸ் ஷேடோல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 பிக்சல்ஸ் 5 பிக்சல்ஸ் ஆஃப் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கலர் வேணுமோ அதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அண்ட் கமா கொடுத்துட்டு இது பக்கத்துலயே எனக்கு என்ன வரணும்? அதாவது இதோட சைஸை விட அடுத்து இருக்கக்கூடிய ஷேடோட சைஸ் வந்து நான் அதிகமா கொடுத்தனா தான் அது எனக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால நான் 10 பிக்சல்ஸ் 10 பிக்சல்ஸ் ஆஃப் அடுத்து அவங்க என்ன கலர் கொடுத்துருந்தாங்க? ஓகே நம்ம சும்மா கிரீன் கொடுப்போம். கிரீன் அதுக்கப்புறமா இதே மாதிரி கமா கொடுத்து அடுத்த பிக்சல்ஸ் வந்து நான் செட் பண்ணணும். ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? இப்ப தெரியுதா உங்களுக்கு? நிமிஷம். இப்ப தெரியுதா எப்படி எனக்கு அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ ஃபர்ஸ்ட் 5 பிக்சல்ஸ் இது எடுத்துக்கும். அடுத்து 10 பிக்சல்ஸ் சொன்னதால இங்க இருந்து எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா 10 பிக்சல்ஸ் நகர்ந்து வந்திருக்கும். ஓகேவா? அண்ட் அடுத்து உள்ள 15 பிக்சல்ஸ்ன்றது எனக்கு இங்க இருந்து 15 பிக்சல்ஸ் உள்ள தள்ளி வந்துரும். ஓகேவா? இப்போ நான் இந்த இதை எடுத்துட்டு பாக்குறேன். ஸோ ப்ளூவோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதா? ஸோ ஆக்சுவலாக ப்ளூ இங்கேருந்து இது வர 15 பிக்சல்ஸ் ஃபுல்லாகவே இது எடுக்க தான் செய்யும். ஓகேவா? ஸோ நான் இங்கே ஊடையில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரெட் அண்ட் க்ரீன் வந்து நான் கொடுத்ததால தான் அது இதுக்கு மேலே எனக்கு ஓவர்லேப் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? புரியுதா? இப்ப இதுவே எனக்கு இந்த இடத்துல பிளர் ஆகணும்னா நான் என்ன பண்ணிடணும்? இந்த இடத்துல நான் இன்னொரு ஒரு பிக்சல்ஸ் வந்து எனக்கு செட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அந்தந்த கலர் வந்து எனக்கு எவ்வளோ பிளர் ஆகணுமோ அந்த சைஸை நான் இந்த இடத்துல செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்க நான் ரெண்டுத்தையும் தான் செட் பண்ணிக்கேன். அப்போ ரெண்டுமே எனக்கு பிளர் ஆயிருக்கா? அண்ட் ஃபைனலாக ப்ளூ இருக்கு. ஸோ இதுக்கும் நான் ஒரு பிக்சல் செட் பண்ணிட்டேன்னா இதுவும் எனக்கு என்ன ஆயிரும்? பிளர் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. வேற ஏதாவது நம்ம மிஸ் பண்றோமா? எல்லாம் பார்த்துட்டோம்ல. எல்லாம்
புரியல. நீ கிளாஸ் அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான். எல்லாமே பாத்துட்டோமா? ஏதோ மிஸ் பண்ற மாதிரி இருக்கே. அது நியான் கலர்ஸ். இந்த வர 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 நியான் கலர்ஸ் பட்டன்ஸ் பார்க்கல நம்ம இன்னும். இந்த வர நியான் கலர் இல்ல டெஸ்ட்ல இருந்துச்சுல. அது அது 2 ஷேடோ போட்டு நியான் டெக்ஸ்ட்லயா? இது மாதிரி இல்ல தள்ளி வாங்க தெரியாம ஒரு இடத்துல இது கடத்து இருப்போம். இதுவா? இது கடத்து இதுவா? மல்டிபிள் ஷேடோஸ். இதுதான் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்த்தோம்ல. வெயிட் பண்ணுங்க, ஓபன் பண்றேன். அவுட்புட்டிங்க பார்த்தோம். இந்த இடத்துல கொடுத்தேன்ல, கமா கொடுத்து 2 வேல்யூவா, பிங்க் பக்கத்துலயே நான் ப்ளூ கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? இங்க இந்த கொடுத்துருக்கேன்ல, இதுதான் வந்து நியான் கலர்ஸ். அதாவது 2 கலர் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கறது. வேற ஏதாவது கலர் வேணா கொடுக்கட்டுமா இங்கன்னா? இந்த இடத்துல கமா கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம்ல வேல்யூஸ், இதுதான் வந்து நியான் கலர்ஸ். ஓகேவா? இப்போ வந்து இந்த பட்டன் மட்டும் பார்ப்போமா? ஸோ பட்டனுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 2 பட்டன் செட் பண்ணோம் இல்லையா? ஸோ பட்டன் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு இவங்க கொடுத்த மாதிரியே நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ பட்டன் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல அவங்க ஷேடோ பட்டன் வச்சிருந்தாங்களா, நான் சும்மா பட்டன்னே வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இந்த பட்டனே நான் அப்படியே காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல நான் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இது பட்டன் 2ன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் ஸ்டைலுக்குள்ள போறேன். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவங்க பட்டனுக்கு ஸ்டைல் எழுதிருந்தாங்க கரெக்டா? ஸோ பட்டனுக்கு கீழே என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ பார்டர் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் கலர் வந்து எனக்கு ஒயிட்டு. இது வந்து டெக்ஸ்டோட கலர் எனக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் பாடிங் ஒரு 20 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போமா? பேக்ரவுண்ட் கலர் பேடிங் 20 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். இங்க வந்து பிரேக் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் வேற கர்சர் பாயிண்டர், அது ஒரு இதை நம்ம புதுசா பார்த்தோம்ல. ஸோ கர்சர் கோலன் பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த பட்டன், அதாவது இப்போ என்னோட மவுஸ் பாருங்க நார்மல் ஆரோவா இருக்கா. ஸோ இந்த பட்டன் கிட்ட போகும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த பாயிண்டர் அதாவது இந்த ஃபிங்கர் மாதிரி எனக்கு மாறும், ஹேண்டா மாறும். ஓகேவா? ஸோ இப்போ இது கிட்ட போகும்போதுலாம் எனக்கு என்ன ஆகல, அப்படி மாறல, அப்படிதானே? ஸோ இது கிட்ட வரும்போது எனக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி மாறும். அதுக்கு தான் வந்து இந்த கர்சர் பாயிண்டர். ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் இப்போ இந்த பட்டன் 1 and 2க்கு நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ இந்த டாட் பட்டன் 1 இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பாக்ஸ் ஷேடோ வந்து நான் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன், பாக்ஸ் ஷேடோ அப்படின்றத கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கலர் கொடுக்கணும்ல. ஓகே,
ஸோ இதுக்கிட்டே எனக்கு இன்னொரு ஒரு பிளர் ப்ராப்பர்ட்டி வேணா நான் என்ன பண்ணும் கமா யூஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ கமா யூஸ் பண்ணி அதே மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பட்டன் 1க்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாரி ப்ராப்பர்ட்டி குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஷேடோ ப்ராப்பர்ட்டி நான் குடுத்துருக்கேன். அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு மட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பட்டன் 2க்கு வந்து நம்ம ஹவர் பண்றப்போ வர்ற மாரி பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் என்ன பண்றேன், இந்த இடத்துல டாட் பட்டன் 2 அப்படின்றத குடுத்துட்டு, ஆக்சுவலா எனக்கு ஹவர் பண்றப்போ வரணும். கரெக்ட்டா? அப்ப நான் இங்க என்ன பண்ணணும்? கோலன் ஹவர் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிக்ளேர் பண்ணிட்டு, நான் இதையே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கட்டுமா? ஓகே. சேவ் பண்ணியாச்சு. இப்ப என்ன ஆகும்? எனக்கு நார்மலா இந்த பட்டன் எதுவுமே ஆகாது. நான் ஹவர் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுது? அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வருதா இந்த பட்டனுக்கு? தெரியுதா? டிஃபரன்ஸ் தெரியுதா? தெரியுதா? ஓகே. ஸோ இதான் வந்து பட்டன் ஹவர் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பட்டனுக்கு வந்து நம்ம இன்னுமே கொஞ்சம் ஸ்டைல் எழுதணும்னா எழுதலாம். இப்ப நம்ம இந்த பார்டர் ரேடியஸ்லாம் பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சல்ஸ் அப்படின்னு நான் குடுத்தேன்னா, எனக்கு என்ன ஆகும்? இந்த பட்டனோட ரேடியஸ் வந்து எனக்கு 10 பிக்சல்ஸா குறையும். ஓகேவா? ஸோ ஸ்டைல் பொறுத்தளவுல வந்து நம்ம வந்து எழுதுறது தான். ப்ராப்பர்ட்டீஸ் வச்சு நமக்கு எப்படி அத டிசைன் பண்ணணும்னு தோணுதோ, அந்த மாரி நம்ம குடுத்துக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னா, நான் 20 பிக்சல்ஸ் குடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் ரேடியஸ் வந்து குறையும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரியுதுக்கா. ஆ. ஸோ இன்னைக்கு வந்து செஷன் அவ்வளோதான். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இல்ல செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். புரியல. கேக்கல என்ன சொன்னீங்க? டவுட் எதுவும் இல்லைன்னு ஆ சரி. ஓகே, ஓகே, ஓகே. தேங்க் யூ. நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.